ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. எம்ஜிஆரோட முதல் 8 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். எம்ஜிஆரின் நண்பர் தீனன் எம்ஜிஆரை பற்றி சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சி. கும்பகோணத்தில் நடந்த நாடகங்களில் ஒன்றை எனக்காக நடத்தி நிதி திரட்டினார். அதில் வந்த 5000 ரூபாயை அப்படியே என்னிடம் தந்துவிட்டார். இதுபோல் இன்னும் சில ஊர்களில் நாடகம் நடத்தி நிதி திரட்டி கொடுத்திருக்கிறார். அப்போதெல்லாம் கும்பகோணத்திற்கு எம்ஜிஆர் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்துதான் சாப்பிடுவார். அவருக்கு கருவாடு என்றால் மிகுந்த இஷ்டம். சாப்பாடு இல்லாமல் வெறும் கருவாடாகவே ஒரு கை பார்த்து விடுவார். எங்கள் வீட்டுக்கு அருகில் பயணிகள் விடுதி உண்டு. கும்பகோணம் வரும் முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் அங்குதான் தங்குவார்கள். எம்ஜிஆர் மட்டுமின்றி அண்ணா, கருணாநிதி, காமராஜர் போன்ற தலைவர்கள் எல்லாம் என் வீட்டிற்கு வந்து உணவருந்தி இருக்கிறார்கள். பின்னர் என் குடும்பத்தாரை சென்னைக்கு அழைத்து வந்து விட்டேன். தங்கசாலையில் அவர்களை குடிவைத்துவிட்டு நான் சக்கரபாணி வீட்டிலேயே இருப்பேன். மாதத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு வருவேன். அப்படி இருந்தபோது எம்ஜிஆர் எனக்காக ஒரு படம் செய்து தர முனைந்தார். தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்ற படத்தினை உருவாக்கிய ஆர் சந்திரனையும் என்னையும் பங்குதாரராக்கி கேரள கன்னி என்ற பெயரில் ஒரு படத்தை துவங்கினார். எம்ஜிஆருக்கு அதில் ஜோடி சரோஜா தேவி. பூஜை போட்ட அன்று படப்பிடிப்பு நடந்தது, அவ்வளவுதான். சீர்காழியில் இன்ப கனவு நாடகம் நடந்தபோது குண்டுமணியை தூக்கி கீழே போடுகையில் எம்ஜிஆர் கால் முறிந்துவிட அதற்கு சிகிச்சை அளித்து குணமாகும் வரை கூடவே இருந்தேன். குணமான பின் சின்னப்பா தேவர் தொடர்ச்சியாக 5-6 படங்களில் எம்ஜிஆரை ஒப்பந்தம் செய்து கொண்டார். அதனால் கேரள கன்னியில் நடிக்க எம்ஜிஆரால் முடியவில்லை. சில வருடங்களில் ஆர் சந்திரனும் காலமாகிவிட்டார். சத்யா தோட்டத்திலேயே எனக்கு ஒரு வீடும் தருவதாக சொன்னார் எம்ஜிஆர். அது தள்ளி போனதால் எம்ஜிஆர் மீது எனக்கு கோபம். எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்தில் குடியேறிய பின் அவரை அதிகமாக சந்திக்க முடியவில்லை. ஒரு சமயம் வீட்டில் அவசரமாக பண தேவை இருந்தது. எம்ஜிஆரை சந்திப்பதாக இருந்தால் அவரை அதிகாலையிலேயே பிடிக்க வேண்டும். இல்லை என்றால் 6 மணிக்கு எல்லாம் அவர் வெளியே போய் விடுவார். அதனால் ஒரு நாள் அதிகாலை 5:30 மணிக்கெல்லாம் ராமாவரம் தோட்டத்துக்கு போனேன். தூங்கிய எம்ஜிஆரை எழுப்பிய போது அவருக்கு கோபம் வந்துவிட்டது. சாதாரணமாக 5:30க்கெல்லாம் எம்ஜிஆர் விழித்துக் கொள்வார். அன்று படப்பிடிப்பு முடிந்து காலை 3 மணிக்கு தான் வந்தாராம். இருந்தாலும் நம்மிடம் கோபப்பட்டு விட்டாரே என்று நானும் கோபத்துடன் வேகமாக தோட்டத்தை விட்டு வெளியேறினேன். நான் மன வருத்தத்துடன் போகிறேன் என்று எம்ஜிஆர் தன் பாதுகாவலர்களை அனுப்பி என்னை அழைத்து வர சொன்னார். அவர்கள் துரத்தி கொண்டே வந்தார்கள். நான் வேகமாக வந்துவிட்டேன். 1972இல் எம்ஜிஆர் திமுகவை விட்டு வெளியேற்றப்பட்ட பின் லாய்ஸ் சாலையில் சக்கரபாணி வீட்டுக்கருகில் முதல் கூட்டம் நடந்தது. அதில் எம்ஜிஆர் பேசி முடித்த பின் நானும் சக்கரபாணியும் அவருடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி பேசினோம். எம்ஜிஆர் தனிக்கட்சி துவங்கிய போது சக்கரபாணியும் நானும் தமிழ்நாடு முழுவதும் கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசினோம். கதர் சட்டை போட்டிருந்த காங்கிரஸ்காரனான நான் எம்ஜிஆருக்காக ஆதரவாக எம்ஜிஆருடன் அடுத்து அதிக தொடர்பு இல்லாவிட்டாலும் சக்கரபாணி கடைசி வரை எனக்கு நெருக்கமாக இருந்தார். என் 4 பெண்களுக்கும் திருமணம் நடக்க எம்ஜிஆர் பண உதவி செய்தாலும் திருமணத்தை முன்னின்று நடத்தியது சக்கரபாணியே. எம்ஜிஆர் முதல்வரான பின் அவரோடு எனக்கு இடைவெளி அதிகமானது. சந்தித்த ஒரு சில சந்தர்ப்பங்களும் சக்கரபாணி குடும்பத்தாருடன் சென்றபோதுதான். மற்றபடி என் மனைவி அவ்வப்போது ராமாவரம் சென்று VN ஜானகி மூலம் பண உதவி பெற்றிருக்கிறாள். எம்ஜிஆர் அப்போலோவில் சேர்க்கப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன் சக்கரபாணி வீட்டிலேயே இருந்தேன். தொடர்ச்சியாக வீடியோ படங்கள் பார்த்து அதனால் உடம்பு சூடேறி அதை தணிக்க தலையில் தண்ணீர் ஊற்றியதன் விளைவு திடீர் மயக்கமாகிவிட்டேன். சக்கரபாணி மருத்துவர்களை அழைத்து பரிசோதித்தார். உங்கள் தலையிலேயே துளை போட வேண்டியிருக்கும் என்றார்கள். அதனால் பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று நரம்பியல் நிபுணர் நரேந்திரன் பரிசோதிக்க அவரது சிகிச்சையும் அணுகுமுறையும் என்னை மரண வாயிலிருந்து மீட்டது. பேச முடியாத நிலை ஏற்பட்டு எனக்கு AII கற்றுத்தர ஒரு டாக்டர், நடைப்பயில செய்ய ஒரு டாக்டர் என்று ஒரு டாக்டர் குழுவே எனக்கு சிகிச்சை அளித்தார்கள். சக்கரபாணி குடும்பமும் அதற்கு உதவியாக இருந்தார்கள். எம்ஜிஆர் அந்த சந்தர்ப்பத்திலும் வந்து என்னை பார்க்காதது எனக்கு வருத்தமே. அதன்பின் நான் பழையபடி செயல்பட முடியாததால் என் வீட்டிற்கு திரும்பிவிட்டேன். சக்கரபாணி வீட்டுக்கு சென்று பல வருடங்கள் ஆகிவிட்டது. எம்ஜிஆர் காலமானதற்கு கூட நான் வீட்டை விட்டு செல்ல முடியவில்லை. எம்ஜிஆர் முதலில் கதாநாயகனாக நடித்த படம் சாயா. 3000 அடிகளுடன் அந்த படம் நின்று போனது. அதற்கு பின் ராஜகுமாரியில் அவர் கதாநாயகனாக நடித்தாலும் அவர் முதலில் கதாநாயகனாக ஒப்பந்தமாகி நடித்த படம் மருத நாட்டு இளவரசி. இந்த படம் உருவாகி வெளிவருவதில் சற்று தாமதம் ஏற்பட்டது, அவ்வளவுதான். அது இல்லாமல் VN ஜானகி கதாநாயகியாக நடித்து வெற்றிகரமாக அமைந்த முதல் படமும் இதுதான். கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதிய முதல் படமும் மருத நாட்டு இளவரசி தான். மருத நாட்டு இளவரசியை கோவிந்தன் கம்பெனி என்ற பெயரில் தயாரித்த G. முத்துசாமி தனது 75வது வயதில் சொந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூரில் காலமானார். 1988இல் அவரை சந்தித்த போது எம்ஜிஆருடன் தனது அனுபவங்களை கூறினார். அப்போது சிறிய வேடங்களில் நடித்து கொண்டிருந்த எம்ஜிஆரை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தோம்.
கதை வசனம் எழுதும் டிவி சாரியை அவரை சென்னையில் உள்ள எங்கள் அலுவலகத்திற்கு அழைத்து வந்தார். முதல் கதாநாயக வாய்ப்பு என்பதாலோ என்னவோ மிகவும் பணிவாகவும் மரியாதையாகவும் இருந்தார் எம்ஜிஆர். கதர் சட்டை, கதர் வேட்டி, கழுத்தில் துளசி மாலை அணிந்து சிவந்த தோற்றத்துடன் கம்பீரமாக காணப்பட்ட அவரது அந்த தோற்றமே பிடித்து போனது. நடிப்பதற்கு ஊதியமாக ரூபாய் 4001 தருவதாக சொன்னேன். எம்ஜிஆருக்கு இதில் மிகவும் மகிழ்ச்சி. 27/11/1946 எம்ஜிஆர் எங்களது ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். சாட்சியாக அவரது அண்ணன் எம்ஜி சக்கரபாணியும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார். அவரையும் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தோம். டிவி சாரி யோசனையின் பேரில் மைசூர் நவஜோதி ஸ்டூடியோவில் படம் தயாரிக்க ஏற்பாடு செய்தோம். இந்த ஸ்டூடியோ இப்போது பிரீமியர் ஸ்டூடியோ என்று அழைக்கப்படுகிறது. எம்ஜிஆர் நடித்த ஊருக்கு உழைப்பவன், உழைக்கும் கரங்கள், மூகா முத்து நடித்த சமையற்காரன், ஜெயலலிதா நடித்த கங்கா கௌரி ஆகிய படங்களும் இங்குதான் உருவாக்கப்பட்டன. டிவி சாரி உடனடியாக கதை வசனம் தயார் செய்து கொடுக்கவில்லை. கதை என் மண்டைக்குள் இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியிடுவேன் என்றார். இதை கேட்ட என் அண்ணன் பெருமாளுக்கு கோபம் வந்துவிட்டது. நீயும் உன் கதையும் வெளியே போ என்று போக சொல்லிவிட்டார். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.